பிரைஸ் தி லார்ட். தெய்வ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை ஊழியக்காரனாக மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் தங்கி இருக்கட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 3வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இவ ஜனமே, இந்த வேத பகுதி சொல்லப்படுகிறது அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில், தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாவீது தப்பி ஓடி போகையில், அப்போ அங்கே அவனுக்கு விரோதமாய் சொல்லப்படுகிறதான காரியங்கள், அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. அவ்வளோதான், தாவீதோட வாழ்க்கை முடிய போகுது, முடிஞ்சிடும். இதுக்கு மேலே தாவீது எழும்ப முடியாது. தாவீதினுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு. தாவீதை நீ எழும்ப பண்ணுகிறதுக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சுற்றி இருக்கிறவர்கள் பேசுகிறார்கள், சொல்லுகிறான், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அவனை பார்க்குறவன், வரவன், போகிறவன், ஊரில் இருக்கிறவன், அவன் இவன் தோணான் துருத்தி எல்லாரும் சொல்கிறாங்க, இவனுக்கு நீ ரட்சிப்பு இல்லை, இவனுக்கு நீ ரட்சிப்பு இல்லை, இவன் ரட்சிக்கப்பட முடியாது, இவன் காப்பாற்றப்பட முடியாது, இவன் வாழ்க்கை முடிஞ்சது, இவன் ராஜாங்கம் முடிஞ்சது, இவனை இதோட ஓச்சு தள்ளிடுவாங்க. அங்கே தான் அவன் சொல்லுகிறான், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். தேவ பிள்ளையே, இன்று உங்கள் வாழ்க்கையில் அநேகர் உங்களை குறித்து பல விதங்களிலே பேசலாம். இவனால் எழுந்திருக்க முடியாது, இவன் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிட்டு, இவன் ஓட்டம் இதோடு முடிஞ்சிட்டு, இவன் குடும்பம், இவன் சந்ததி இதோடு அழிஞ்சிரும், இவன் என்னை எழும்ப பண்ணுறது யார், இவன் வாழ்க்கை எப்படி எழும்போம். பல பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்களா, பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா, பல பேர் கொக்கரித்து கொண்டு இருக்கிறாங்களா. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. வார்த்தை சொல்லுது தெளிவாய், ஆனாலும் கர்த்தாவே, எவன் வேணாலும் பேசட்டும், எவன் வேணாலும் கொக்கரிக்கட்டும், எவன் வேணாலும் விரோதமாய் பேசி வார்த்தைகளை விடட்டும், ஆனாலும் கர்த்தாவே, சொல்ல முடியுமா உங்களால்? ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் நீர் என் மகிமையும் நீர் என் ரட்சிப்பும் நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். உங்கள் தலையை உயர்த்துகிறது கர்த்தருங்க. மனுஷன் பல வாசலை அடைக்கலாம், உன்னை சுற்றி இருக்கிறதான மனிதர்கள், உனக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள், அல்லது உன் கூட இருக்கிறதான சில நபர்கள் உனக்குண்டான வாசல்களை அடைத்து வைக்கலாம். கவலைப்படாத, கவலைப்படாத. உனக்கு விரோதமான பேச்சுகளை பேசி மற்றவர்களிடத்தில் பரப்பலாம். கவலைப்படாத, நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆனாலும் கர்த்தாவே, இவைகள் எல்லாம் நேரிட்டாலும் காணப்பட்டாலும், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், நீர் என் மகிமை, நீர் என் ரட்சிப்பு, நீங்கள் தான்ப்பா என் தலையை உயர்த்துகிறவர். என் தலையை உயர்த்துகிறது நீ. எப்படி தாவீதை கர்த்தர் உயர்த்தினாரோ, எப்படி தாவீதின் தலையை கர்த்தர் உயர்த்தினாரோ, இன்றைக்கு சொல்லுகிற கர்த்தர் உங்கள் தலையை உயர பண்ணுவார், உயர்த்துவார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளையை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. எங்கெல்லாம் உன் தலை குனிந்து காணப்பட்டதோ, எங்கெல்லாம் தலை குனிந்த இடத்துல அநேகர் உனக்கு விரோதமாய் பேசினார்களோ, அந்த இடத்துல நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார், தலையை நிமிர பண்ணுவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, வார்த்தைகளை கேட்ட உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆனாலும் கர்த்தாவே, எதிரிட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் ஜனங்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், என் கோட்டை, என் மகிமை, என் தஞ்சம், என் தலையை உயர்த்துகிறவர் நீங்கள் தான் சொன்னது போல பிள்ளைகளுடைய தலையை நீங்கள் உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த பிள்ளையே, சுற்றிலும் பல தடைகள், பல வார்த்தைகள் உங்களை பின்னிட்டு இழுக்கலாம், உங்களை மாண்டு போகக்கூடிய செய்திகள் காணப்படலாம். கவலைப்படாதீங்க. தேவனாகிய கர்த்தர் தலையை உயர்த்துகிறவர், கொம்பை உயர பண்ணுகிறவர். God bless you. God bless you.